Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Welcome back to our channel. அகத்தியர் மலை பயணம் நல்லபடியாக முடிய போகு. Day 3 started guys. ரூம்லேருந்து இன்றைக்கி நம்ம கிளம்புவோம். ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இது டீ தருவாங்க, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க, புட்டும் கடலைக்கறியும். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம தங்கி இந்த ரூமுக்கு டாட்டா பை பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். மறக்காமல் கிச்சோட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாள் ஃபுல்லாக நம்ம இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம். இனி இங்கேருந்து நம்ம போக வேண்டியதான். Day 3 நம்ம கீழே போக வேண்டியதான். ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே பார்க்க கிளம்ப வேண்டியது தான். வாங்க ஐஸ் போயிட்டு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டும் கடலைக்கறியும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டோன்னா சீக்கிரம் இறங்கிடலாம். அப்புறம் கீழே போய்ட்டு எதாவது நல்லா சாப்பிடுங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் ஐஸ் டைம் 7:40 ஆகுது. நம்ம அகசியர் மலையிலேருந்து அதிர்மலை பேஸ் கேம்ப்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் நமக்கு இன்றைக்கி ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் கீழே போகணும். 2 மணிக்கு நமக்கு பஸ் இருக்கும். அதுக்கு தக்கன ஓன் வெஹிக்கிளில் வந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம பஸ்ஸை பிடிக்கணுன்னா 2 மணிக்குள்ளே போயாகணும். ஸோ அதுக்கு தக்கன எங்கேயுமே உட்காராமல் கொஞ்சம் நின்று அப்படியே போயிருங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே நம்ம போகும்போது ஒரு கோயில் இடம் மாதிரி பார்ப்போம். இதுதான் அந்த காணி கோயில்னு சொல்லுவாங்க. அந்த காணி மக்கள் இங்கே தான் வழிபட்டு பூஜைலாம் பண்ணி பொங்கல்லாம் விட்டு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. அவங்க ஒரு சாமி மாதிரி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை வரும்போது எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வரவங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வெள்ளையாக காளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை பறித்து தொட்டுறாதீங்க. அது விஷமாக கூட இருக்கலாம். ஸோ யாரும் இந்த மாதிரி இதில் கை மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ பாய்சனஸ் இருக்குது, நான் பாய்சனஸும் இருக்குது இந்த காட்டில். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா செயல்படுங்க. மேக்ஸிமம் எதையும் தொடாதீங்க, அவ்வளோதான். ஸோ வாங்க அப்படியே போகலாம் கைஸ். நம்ம அதிர்மலை பேஸ் கேம்ப்லேருந்து இந்த போனக்காடு போர்ட்லேருந்து அப்படியே நம்ம கீழே போவோம். அதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு நம்ம வர்றதுக்கு. இதுதான் அந்த ஸ்டீப் ஏரியா. இங்கேருந்தான் நம்ம இதான் இந்த இடம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஒரு அரை மணிக்குள்ள அந்த ஃபுல் ஸ்டீப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி அப்படியே நேராக போனான்னா புல்வெளி பாதை வந்துடும். இனி அதில் அப்படியே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் சரசரன்னு போயிட்டுருக்காங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வரும்போது இந்த வியூவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. புல்வெளி மேடில் ஒர்த்தான வியூ. ஸோ இதை யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கிளைமேட் இன்றைக்கி நல்லா இருக்குது. மழை எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அப்படியே இறங்கி போயிட்டுருக்கோம். புல்வெளி பாதை வரப்போகுது. புல்வெளி தான், இது ஃபுல்லாகவே புல்லாக தான் இருக்கும். இந்த வழி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம நிற்காமல் போயிட்டானா போயிட்டே இருக்கலாம். என்ன போகிறதுன்னு நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன போய் தானே ஆகணும். சரி அங்கே போகலாம் கைஸ். இந்த காட்டில் பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குன்னு. அவ்வளோ மரம் இருக்குனால தான் இந்த காடே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இது நம்ம வீட்டு பக்கமும் நம்மளும் மரம் வச்சா நம்மளும் எவ்வளோ குளிர்ச்சியாக இருப்போம்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு கிளைமேட்டுக்காக இங்கே வரோம், ப்ளஸ் அகஸ்தியரை பார்க்க வரோம். கிளைமேட்னால் உங்கள் வீட்டு கிளைமேட் எங்கள் வீட்டு கிளைமேட் இல்லை, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட கிளைமேட்டு. ஸோ நிறைய மரம் வளங்க. அவ்வளோதான் கைஸ். ஃப்யூச்சரை நல்லபடியாக கொண்டு போகணும் நம்ம. அதுக்காக நட்டுக்கிட்டே இருக்க கிடைக்கிற இடம்லாம் அவ்வளோ அமைதியாக இருக்குது இடம். ஸோ நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே வரலாம் அகஸ்தியர் மலைக்கு. அவ்வளோ அமைதியாக இருக்கும் கைஸ். ஆனால் வந்தானா மன கஷ்டங்கள் எல்லாம் போய் தான் நான் வீட்டுக்கே போவேன். என்ன தான் அவ்வளோ தூரம் நடந்தாலும் எனக்கு ஒரு வழியே இருக்காது. ஸோ வாங்க புல்வெளி மேட்டில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகுது. இப்போ நம்ம புல்வெளி மேடில் தான் போயிட்டுருக்கோம்.
சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா ஏறது தான் அவ்வளோ நேரம் ஆகும், நான் இறங்க அவ்வளோவா டைம் ஆகாது. நம்ம மேக்ஸிமம் நிற்காமல் போயிடுவோம், நமக்கு எனர்ஜியும் பெருசாக தேவைப்படாது. அதனால் நம்ம பக்கத்தில் போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி போயிட்டே இருங்க, சீக்கிரமாக கீழே போயிடலாம். போகிற வழியும் ரசிச்சுட்டே போங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 9 ஆகுது. நம்ம அட்டையார் கேம்புக்கு வந்துட்டோம். ஒரு 1.25 மணிக்கூர் தான் ஆச்சு. நம்ம அட்டையார் பேஸ் கேம்புக்கே வந்தாச்சு. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் அப்படியே போனோன்னா நேராக போயிடலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 9:15 ஆகுது. செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். ஃபால்ஸ் போகிற வழியில், அட்டையார் கேம்ப் போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே குளிக்கலாம் அலோடு இல்லை, வழி கிடையாது. ஸோ வாங்க 9:15 நம்ம இங்கே வந்துவிட்டோம். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 9:20 ஆகுது. அடுத்த ஒரு ஃபால்ஸுக்கு வந்துவிட்டோம். ஆனால் இங்கே குளிக்க அலோடு கிடையாது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு போயிடலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் சந்திப்போம். கைஸ் நெட்வொர்க் வந்து 3rd டே கீழே இறங்கும் போது நீங்கள் நெட்டு மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு போங்க. அங்கங்கே மெசேஜ் சவுண்டு வரும், அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கால்லாம் பேசலாம் தாராளமாக. மெசேஜ் அங்கங்கே சில இடத்துல வரும், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு, அதுக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு பயணம், போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 9:48 ஆகுது. லைட்டாக மழை வருது, அதனால் நம்ம கடைன்னு போகணும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். டைம் 10 ஆகுது. ஒரு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு 7 கிலோமீட்டர் போகணும். 7 கிலோமீட்டர் தான் இந்த ஃபால்ஸ் வர. இங்கே தான் எல்லோரும் குளிப்பாங்க. இங்கே நம்ம குளிக்கல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 10:30 ஆகுது. நம்மளை என்ட்ரி போட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்றைக்கி வந்து மேலே வந்துட்டு போகிறாரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸராக வந்து கூப்பிட்டு போகிறாரு எல்லாத்தையும். நமக்கு மேலே போலீஸ் வந்தாங்கள்ல, அதே மாதிரி போலீஸ் வந்தாங்க, அதே மாதிரி இவர் செக் பண்ணவங்க இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரு. 10:30 கிட்ட பார்த்தோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், பாறை கீழே வேறு, அதுக்கு மேலே மரம் வளர்ந்து மேலே போயிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? தரையிலேருந்து மரம் வளர்றது எங்கே இருக்குது, பாறைக்கு மேலே வளர்ந்து அப்படியே போகுது. வேறு லெவல் கைஸ். வந்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள், வித்தியாசமாக பார்க்கலாம். அகஸ்தியர் மலையில் வந்து ரசிச்சுட்டு போங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 11:05 ஆகுது. இங்கே வந்து அப்படியே இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் தண்ணி செம்மையாக இருக்கும் கைஸ், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதில் எல்லாம் வந்தீங்கன்னா மறக்காமல் குடிச்சிட்டு போங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், போகிற வழியில் பார்த்தோம். இது 2 மரமாக 1 மரமானே தெரில. இங்கே பாருங்கள் 2 மரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சேர்ந்துருக்குன்னு. ரெட்டை கதிரை மாதிரி 2 மரமும் அப்படி சேர்ந்து கீழே வேர் வந்து அப்படியே போகுது. இங்கே ஒரு பக்கம் போகுது, அங்கே ஒரு பக்கம் போகுது. ரெட்டை கதிரை பாருங்க எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கலாம். இது ஒரு 4 கிலோமீட்டர் அங்கேருந்து வரப்போ தெரியும். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பார்த்துக்கிட்டே போங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 11 ஆகுது. லாஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போனது இன்றைக்கி ஒரு 5-6 பேர், ஏதோ ஆஃபீஸர் தான் கூட்டிகிட்டு போயிருக்கார் போல். இன்றைக்கி வெறும் 6 பேர் 7 பேர் தான் போகிறாங்க மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சரன்னு முடிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க. கைஸ் டைம் 12:15 ஆகுது. ஃபைனலி நம்ம அந்த பாத்ரூம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 4லேருந்து 4.5 மணி நேரம் ஆயிருக்கு கைஸ். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தேன், அதனால் 4 to 4.5 மணி நேரம்குள்ளே நான் வந்துட்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகலாம். இன்னும் பின்னாடி ஆட்கள் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் தனியாக வாங்க, அப்போ தான் நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துகிட்டே இருப்போம். கூட வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா
அவங்கள பார்த்து பார்த்து வரப்போ நமக்கு கொஞ்சம் டயர்டாகும், நமக்கு அந்த ஸ்பீடு போயிடும். ஸோ நம்மளே வந்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபைனலி வந்துட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 12:15 ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஒரு 3 கிலோமீட்டர் போகணும், 2 to 3 கிலோமீட்டர் அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக முடிச்சுட்டோங்க அகஸ்தியர் மலை பயணத்தை. 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். 3வது முறையில் தான் 3வது நாள் பயணத்தை 3 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஒரு அண்ணா காரில் லெஃப்ட் கொடுத்து பொதிகை ஹோட்டல் வரைக்கும் கொண்டு விட்டுட்டாங்க. ஒரு கடலூர்கார அண்ணா. இப்போ பொதிகை ஹோட்டல் தான் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க அப்படியே என்னென்னு சாப்பிட்றத பார்க்கலாம். கைஸ், பொதிகை ஹோட்டலில் சாப்பாடு சோறு, சாம்பார், பப்படம், அவியல், முட்டைகோசு, பீன்ஸு, ஊறுகாய் எல்லாம் இருக்குது. வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். பாயசமும் இருக்கான், ஆம்லேட்டும் இருக்குது. வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். டைம் 1:26 ஆகுது. பொதிகை ஹோட்டலில் நல்ல ஒரு சாப்பாடை போட்டுட்டு அப்படியே நடந்து மெல்ல போயிட்டுருக்கோம். ஒரு சாப்பாடு 100 ரூபா. அப்பா நல்ல சாப்பாடு கைஸ். அதான் ஒரு சாப்பாடு 100 ரூபா. அப்புறம் அங்கே தேன், தேயிலை, ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தேன் ஒரு குப்பை 500 ரூபான்னாங்க. நம்ம அங்கே ஃபாரஸ்ட்டு செக்கிங்கில் அங்கே ஒன்று வாங்கினோம். அங்கே ஒரு சின்ன இதில் வந்து 210ன்னாங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கேன். 1:50 பஸ்ஸுன்னாங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ், இதான் போனக்காடு பஸ் ஸ்டாப். இந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயாவது பஸ் நிற்கும். ஸோ இங்கே வந்தால் ஏறிக்கலாம். ஸோ பஸ் இன்னும் வரல, வாங்க பார்க்கலாம். அப்படி ரைஸ் 1:45 பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம். டக்குன்னு வந்தால் தான் சீட்டு கிடைக்கும். பஸ் 2:30 கிட்ட எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு, பஸ்ஸில் ஏறியாச்சு. நேராக திருவனந்தபுரம் தான். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம அப்படியே வந்து போனக்காடில் பஸ் ஏறி இருப்போம் மதியம். அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு திருவனந்தபுரத்துலேருந்து நமக்கு ஒரு பஸ் ஏறினான்னா 2 மணி நேரத்தில் வீடு. அப்படி ஈவினிங் ஒரு 7 o'clock போல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டு அப்படியே ஃப்ரெண்டு வந்தான். ஃப்ரெண்டு கூட ஏறி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டே அப்படியே நல்லபடியாக முடிஞ்சு. காமெடி என்னென்னா, 3வது வாட்டி போய் தாங்க நான் அகத்தியர் மலை பயணத்தை ஃபுல்லாகவே முடித்தேன். மார்ச் 28 28, 29, 30 3 நாள் பயணம் முடிச்சுட்டு 30 நைட்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 3 வந்து நீ நாளைக்கு உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி. ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இது 3வது பார்ட்டாக டே 3 vlog வரும். ஸோ மறக்காமல் கிச்சுட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்து நமக்கு நல்ல இடத்துக்கு போக தோணும். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நானும் நிறைய இடத்துக்கு போய் உங்களுக்கு கண்டென்ட் போடுறேன். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. ஸ்டடா பை சி யூ. ஃபைனலி அகத்தியர் பயணத்தை முடிச்சிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. மே மாதத்தோடி டிக்கெட் வந்து மே மாதத்துக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் 4 மாதம் மழை. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் மழைனால க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இனி செப்டம்பர் மேலே ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இனி அகத்தியர் மலைக்கே போக முடியும். ஸோ இனி போகிறவங்க நல்லா பிளான் பண்ணி பக்காவாக நம்ம வீடியோ பாருங்கள். எல்லாமே பக்காவாக சொல்லியிருக்கேன். சரி கைஸ், இனி போகிறவங்க சேஃபாக போயிட்டு வாங்க. டாடா பை சி யூ கைஸ். நெக்ஸ்ட் ஒரு vlogல சந்திப்போம். டாடா பை சி யூ.